வணக்கம், ஹாய், ஹலோ, வெல்கம் டு மிஸ்டர் எக்ஸ். டீசர் லான்ச் ஆயிருக்கு, டிஸ்கிரிப்ஷன் வந்து போயிடலாம். மிஸ்டர் எக்ஸ் தமிழ் டீசர். ஆர்யா, கௌதம் கார்த்திக், சரத்குமார், மஞ்சு வாரியர், மனு ஆனந்த், திபு யார் இவங்களா? கண்டு கொண்டேன் படத்தை நடிச்சிருப்பாங்களே. அஜித் சார் பேரா நடிச்சிருப்பாங்கல்ல. திபுவா தபுவா அவங்க பேர் தெரில சரியா. இன்ட்ரடியூசிங் எக்ஸ்ஃபோர்ஸ் ஓகே, அந்த டீம் பேர்னு நினைக்கிறேன். A special ops team of spies committed to protecting our country. We sleep peacefully at night because X-Force stand ready to unleash violence on those who harm us. நம்ம நைட்டு வந்து நிம்மதி அதனால தான் தூங்குறோமா. நம்மளை காயப்படுத்த நினைக்கிறவங்க வந்துட்டு இவங்க அவங்க மேலே ஒரு வன்முறையை காமிப்பாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. அப்போ இவங்க ரொம்ப வயலண்ட்டான ஆளுங்களாக இருப்பாங்க போல். காஸ்ட் ஓகே, ஆர்யா, கௌதம் ராம் கார்த்திக், சரத்குமார், மஞ்சு வாரியர், அனாகா, ரைசா வில்சன், அதுல்யா, ஜெயபிரகாஷ், காளி வெங்கட். ஓகே, ரிட்டன் டைரக்டட் பை மனு ஆனந்த். இதில் பாருங்களேன், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லாம். தனித்தனியாக கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இந்த மாதிரி நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஓகே, நம்ம டீசர்க்குள்ளே போகலாமா? Based on the lives and sacrifices of இந்திய உளவுத்துறை வீரர்களின் வாழ்க்கை மற்றும் தியாகங்களில் உருவாக்குது. ஒரிஜினல் கதையோ? நாட்டை பாதுகாக்கிறது நம்ம வேலை இல்லை, அது நம்மளோட கடமை. தொலைஞ்சு போன அந்த நியூக்ளியர் டிவைஸோட லொக்கேஷன் நம்ம எதிரிங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. இந்த டிவைஸை நம்ம செக்யூர் பண்ணலன்னா இந்தியாவில் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் ஒரு அட்டாக் நடத்தணும். அவங்களை எப்படி நிறுத்த போறோம் மேடம்? எக்ஸ்போஸ் கஷ்டமான நேரங்களில் இந்த நாட்டை பாதுகாக்கிற ஒரு டீம் ஆஃப் ஸ்பை. ஆக்டிவேட் தம். நம்ம நாட்டுக்கே தெரியாம நாட்டை பாதுகாக்கிற சீக்ரெட் ஏஜென்ட். ஆனா நம்ம நம்பின அந்த ஏஜென்ட் நல்லவனா இருக்கணும்னு இல்லைல்ல. ஆரிஜின்ஸ் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு, போக போக தெரியும். ஆரியாஸ் மிஸ்டர் எக்ஸ் ஆரிஜின்ஸ் மிஷன் லோடிங். ஓகே, உங்கள் மஞ்சு வாரியர் வந்து அந்த டீம் கேப்டனாக இருப்பாங்களான்னு தெரியல. நான் லாஸ்ட்டாக பார்க்கும்போது ஒரு பொலிட்டீஷியன் அந்த லுக்கில் இருந்தாங்க. இந்த ஒரு பார்லிமெண்ட் அதில் உட்காந்து பேசினா அப்படி இருப்பாங்க, அந்த லுக்கில் இருந்தாங்க பார்க்க மஞ்சு வாரியர். ஆனால் அவங்க கேப்டன் மாதிரியும் ஸ்டார்டிங்கில் பேசினாங்க, இந்த டீமை உருவாக்கணும், ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிலாம் சொல்கிறாங்களே. ஓகே, ஆர்யா இருக்கார், கௌதம் கார்த்திக், சரத்குமார் 3 பேரும் அந்த டீமில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரைசா, நத்துல்யா, அனகா இவங்க ஒரு தனி கேரக்டர்ஸாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். விஎஃப்எக்ஸ் காமிச்ச வரைக்கும் ஒரு சில இடங்கள் கொஞ்சம் ப்ராமிசிங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. நமக்கு இன்னும் படம் பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு. ஓகே, நியூக்ளியர் வெப்பன் வந்துட்டு தேடுறாங்க போல், காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அது லாஸ்ட்டு சொன்னாங்க பார்த்தீங்களா, நம்ம நம்புகிற ஏஜென்ட் வந்துட்டு நல்லவனாக இருக்கணும் கூட அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி. அது யாரை சொல்கிறாங்க? ஒரு ஆர்யாவா இருப்பாரோ, ஒரு வில்லன் மோடுக்கு ஆக்டிவேட் பண்ணிக்குவாரோ அவரையே, இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி. இல்லை, அவர் அந்த சொன்னார்ல, சின்ன வயசு கேரக்டர்லாம் மாதிரிலாம் காமிச்சாங்க, என் குடும்பத்துக்கு என்ன சம்மந்தம் அப்படிலாம் மாதிரி எதுவும் கேட்டாங்கல்ல. எதுவும் பேக் ஸ்டோரி எதுவும் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸ்போர்ட்ஸ் டீமுக்கோ இல்லை மஞ்சு வாரியருக்கோ அந்த ஆர்யா அவருக்கும் ஏதோ ஒரு பேக் ஸ்டோரி ஏதாச்சும் இருக்குன்னு தோணுது பார்க்க. ஓகே, மறுபடியும் ஒரு ரீவாச் பண்ணுறேன். சீக்ரெட் சர்வீஸ். ஓகே, நாட்டை பாதுகாக்கிறது நம்ம வேலை இல்லை, அது நம்மளோட கடமை. தொலைஞ்சு போன அந்த நியூக்ளியர் டிவைஸோட லொக்கேஷன் நம்ம எதிரிங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. இந்த டிவைஸை நம்ம செக்யூர் பண்ணலன்னா
இந்தியாவில் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் ஒரு அட்டாக் நடத்தலாம். நியூக்ளியர் டிவைஸ்ன்னு சொல்கிறாங்க, அந்த டேர்ம் ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரில. அவங்கள எப்படி நிறுத்த போகிறோம் மேடம்? எக்ஸ்போஸ். கஷ்டமான நேரங்களில் இந்த நாட்டை பாதுகாக்கிற ஒரு டீம் ஆஃப் ஸ்பை. ஆக்டிவேட் தம். இந்த கௌதம் கார்த்திக் பார்க்கும்போது அந்த லண்டன் அந்த லுக்கில் எப்படி இருப்பாங்க 80s 90s கேப் ஒன்று போட்டுக்கிட்டு நம்ம பிக்கி பிளைண்டர்ஸ் நாட்டை பாதுகாக்கிற சீக்ரெட் ஏஜென்ட். வேற ஒரு கெட்டப் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது சரத்குமார் எங்கே இருக்காரு, கௌதம் கார்த்திக் லைட்டாக ஓல்டாக இருந்தார், எந்த கெட்டப் தான் சொன்னேன், நல்லா இருக்குது. ஆனால் நம்ம நம்பின அந்த ஏஜென்ட் நல்லவனாக இருக்கணும்னு இல்லைல்ல. ஆரியாஸ் மிஸ்டர் எக்ஸ்னு போட்டிருக்கு. என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு, போக போக தெரியும். ஆரிஜின்ஸ் செகண்ட் பார்ட் எதுவும் வருமா என்னன்னு தெரில. மிஷன் லோடிங் இது ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட் அந்த மாதிரி எதுவும் வருமானு தெரில. நல்லா இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. அந்த ஆர்மின்னு சொல்லிட முடியாது, ஒரு ஸ்பை டீம் அந்த சொல்கிறாங்கள எக்ஸ்ஃபோர்ஸ் சீக்ரெட் சோல்ஜர்ஸ் அப்படின்ற மாதிரி நல்லா இருந்துச்சு. ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு, சாரி டீசர் நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம், ட்ரெய்லர் படம் வரட்டும், நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. கேப்டன் அப்படின்னு ஒரு படம் இருந்துச்சு, அதுவும் ஒரு டீமை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அந்த படம் பார்த்ததில்ல, ஆனால் நெகட்டிவ் ரிவ்யூஸ் ரொம்ப வாங்குச்சுன்னு கேள்விப்பட்டேன். விஎஃப்எக்ஸ் அந்தளவுக்கு சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லி கேள்விப்பட்டேன். இதுவும் ஒரு டீம் பேஸ்டான ஒரு மூவி தான். கௌதம் கார்த்திக் வேறு இருக்கார் அந்த லீட் ரோலில், சரத்குமாரும் இருக்கார். ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி தெரியுது பார்க்கலாம், நல்லா வரட்டும். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.